விஜய் நடித்த 68வது படமான கோட் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில விஜயினுடைய அடுத்த படம், அதாவது கடைசி படமான விஜய் 69 படம் எப்போ ஆரம்பிக்க போகுது, ஹீரோயின் யாரு, படப்பிடிப்பு எப்போ தொடங்க போறாங்க, எப்போ ரிலீஸ்னு இப்பவே கேள்விகள் எழுந்திருக்கு. விஜய் 69 குறித்து நம்ம விசாரிச்சோம்னா கிட்டத்தட்ட தயாரிப்பாளர் முடிவாயிட்டாங்க. ஒரு கன்னட நிறுவனம் அவங்க முதல் படமா தமிழ்ல இதை பண்றாங்க. விஜயினுடைய மேனேஜரும் வலதுகையாகவும் இருக்கக்கூடிய ஜெகதீஷ் அந்த படத்தோட இணை தயாரிப்பாளர். நேர்கொண்ட பார்வை, துணிவு, தீரன் அதிகாரம் 1 உட்பட பல படங்களை இயக்கிய வினோத் தான் டைரக்டர்னு முடிவாகிட்டது. சரி, விஜய் 69 படத்துடைய கதை அரசியல் கதையா, அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இது முக்கியத்துவமா இருக்குமா அப்படின்னா அதுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வினோத் தனது பாணியில பக்கா கமர்ஷியல் படத்தை தான் எடுக்க போறாரு. தவிர கன்னடத்தை சேர்ந்த ஒரு புது நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்குது. அவங்க பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதையும் தவிர இது அரசியல் படமாக இருந்தால் 2026 தேர்தலுக்கு முன்னால் வர்றதுனால பட ரிலீஸில் இல்லை அடுத்த ப்ரமோஷனில் இல்லை வேறு வகையில் நிறைய பிரச்சனை வரும். அதனால பெரும்பாலும் 69 அரசியல் படமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லை, விஜய் தன்னுடைய கடைசி படத்தை பெரிய வெற்றி படமாக கொடுக்கும்னு நினைக்காரு. அந்த வெற்றியோடு சினிமாவிலிருந்து விடைபெறும்னு நினைக்கிறாரு. அதனால முழுக்க முழுக்க ஆடல், பாடல், காமெடி, ஆக்ஷன் நிறைந்த பக்கா கமர்ஷியல் படமாக தான் அது இருக்குன்னு கூறப்படுது. சரி, படப்பிடிப்பு எப்போ தொடங்க போகிறாங்க, படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னா மாநாடு தான் பிரச்சனை அப்படிங்காங்க. விஜய் எப்போ மாநாட்டை அறிவிக்கிறாரோ அதிலிருந்து 20 நாள் கழிச்சு, அதாவது விஜய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு படப்பிடிப்புக்கு வருவார். படப்பிடிப்பு முழு வீச்சில் நடக்கும். கிட்டத்தட்ட 120 நாட்கள் கால்ஷீட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டுக்குள்ள படப்பிடிப்பு வேலைகள், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் முழுமையாக முடிஞ்சாலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இல்லைன்னா பொங்கலுக்கு தான் படம் ரிலீஸ்னு கூறப்படுது. ஏன்னா 2026 மே மாதம் சட்டசபை தேர்தல் நடக்கு. அதில் விஜயினுடைய தாவேக கட்சி முக்கிய பங்காற்றுது. அந்த தேர்தலுக்கு முன்னால் இந்த படம் வந்தால் நல்லா இருக்குன்னு படக்குழு விரும்புதான். இந்த சூழ்நிலையில் படத்தில் யார் யார் நடிக்காங்கன்னு சின்னதாக செய்திகள் வருது. பிரேமம் படத்தில் நடித்த மமிதா பைஜு முக்கிய வேடத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் படக்குழுவோ இதை முழுமையாகவோ இல்லைன்னா அதிகாரப்பூர்வமாகவோ சொல்லலை. லேட்டஸ்ட்டாக சிம்ரன் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பு தகவல் வருது. இது உண்மையான்னு கேட்டால் விஜயும் சிம்ரனும் பல ஹிட் படங்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக துள்ளாத மனமும் துள்ளும், பிரியமானவளே அப்படின்னு நிறைய படங்களை சொல்லலாம். யூத் படத்தில் சிம்ரனும் விஜயும் ஆடிய ஆழ்தோட்ட பூவை பாட்டு பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஜோடி இணையில. அதனால் இந்த படத்தில் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சிம்ரன் நடிப்பது இன்னும் உறுதியாகலை. சரி, சிம்ரனுக்கு பதில் வேற யார் நடிக்கிறாங்க, வேற யார் பேர் ஹீரோயின் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் இருக்குது. ஆனால் பூஜா ஹெக்டேக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு விஜய் 69 தரப்புலேருந்து சில தகவல் வருது. ஏற்கனவே விஜய் கூட பீஸ்ட் படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்க பூஜா ஹெக்டே. இன்னொரு ஹீரோயினா அல்லது கௌரவ வேடத்தில் சமந்தா நடிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. தாவேகா மாநாடு அறிவிப்பு வெளியாகி மாநாடு முடிஞ்ச உடனே படக்குழு படத்தில் நடிக்கவங்க குறித்த முறையான அறிவிப்புகள் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, விஜய் 69 தான் விஜயோட கடைசி படமா, இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டாரா அப்படின்னா அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் அப்படிங்காங்க. ஏன்னா விஜய் 69க்கு அப்புறம் விஜய் 70, 71, 72 அப்படின்னு தொடரலாம். 73 வயதான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இன்னும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஜய் நடிக்கலாம். ஆனால் விஜய் அரசியலில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராகவோ இல்லது அதுக்கு அடுத்த நிலையோ அவர் எட்டிட்டா கண்டிப்பாக சினிமாவில் அவரால் பங்கேற்க முடியாது. அந்த சமயத்தில் விஜய் 69 அப்படிங்கிறது தான் அவருடைய கடைசி படமாக இருக்கும். 2026 நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலும் அதனுடைய முடிவுகளும் அதற்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் விவகாரங்களும் தான் விஜய்க்கு இது கடைசி படமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்யும்னு கோடம்பாக்கம் வட்டாரத்தில் கூறப்படுது.